நாட்டு சரி வந்தோம். அதெல்லாம் சாப்பிடல. என் ஃப்ரெண்டு நம்பி வந்தோம். ரெட்டாம் வேணும். ரெட்டாம் வேணும். நன்றிங்க ஐயா. ரெட் ப்ளூ அப்புறம் இருக்கிறா எங்க பண்றான் ஒரு ரெட் புல் வாங்கி கேட்டா ஓவரா பண்றாங்க. இது வாங்கி சாப்பிடுவோம். இல்ல வேணாம் வாங்கி சாப்பிடு. வாங்கி குடிக்கவா? வாங்கி சாப்பிடு. பயா பயா மாப்பிள்ள வந்துட்டாயா? பயா மாப்பிள்ள 90,000 சம்பளம் நிறைய சாப்பிட்றியா? ஏதாவது டீ வேணும் நம்ம கொடுத்துருவோம். மாப்பிள்ள காசு நம்ம ஒன்று கொடுத்துருமா? இப்படியாப்பா ம் மாப்பிள்ள ஓட்டா எங்க டைம் ஆயிடுச்சு போனு மாப்பிள்ள பில்லு இல்ல வெற்றியா பில்லு கொடுத்துருவா. ஏய் மாப்பிள்ள நீங்க என்னடா கொடுக்குறேன்னா சம்பளம் போடவே இல்லையா? டீங்க சேர்த்து காசு கொடுத்துறியா? சம்பளம் வந்து எனக்கு பில்லு கொடுக்குறாங்க. ஏன் பேசுறேன்? ஏதோ ஒரு வேகத்துல பேசுறேங்க. காசு இல்லையா? காசு இல்லையா? பிச்சை எடு பிச்சை எடு. நாட்டு சரி வந்தோம். நன்றிங்க ஐயா. அதெல்லாம் சாப்பிடல. என் ஃப்ரெண்டு நம்பி வந்தோம். கம்யூனிட்டி போன இருக்கு. ரெட்டாம் வேணும். ரெட்டாம் வேணும். பெட்டா மட்டும் வாங்கி கொடுங்க ஐயா. ப்ளீஸ் பசிங்கய்யா. 3 நாளா சாப்பிடலையா? என்கிட்ட காசு இல்லைப்பா. ஒரே ஒரு பெட் ஆம்லெட் வாங்கி கொடுங்க ப்ளீஸுங்க ஐயா. எல்லாம் பிரெட் ஆம்லெட் வேணுங்க ஐயா. ப்ளீஸுங்க ஐயா. ப்ளீஸுங்க ஐயா. காலைல ஒன்றா ஒன்று ஒரு பெட் ஆம்லெட் மட்டும் வாங்கி பசி தாங்க. ब्रेड आमलेट நன்றிங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு ஜூஸ் ஒன்று போதும் சாப்பிடுப்பா. முதல்ல டீ கேட்டேன், அதுக்கப்புறம் பஜ்ஜி கேட்டேன்,
அதுக்கப்புறம் இது கேட்டு முடிச்சு வாங்கி கொடுத்தாலும் போதுங்களா? ஜூஸ் மட்டும் வாங்கி ரெட் ப்ளூ போதும். ரெட் ப்ளூ ஜூஸ் வாங்கி கொடுங்க. எல்லாம் சாப்பிட்டு ஜூஸ் குடிக்காம நான் இதுக்கு மட்டும்தான் காசு கொடுப்பேன். ரெட் ப்ளூ வாங்கி என்கிட்ட அதுக்கு காசு கொடு. ரெட் ப்ளூ வாங்கி என்கிட்ட இதுக்கெல்லாம் காசு கிடையாது. என்கிட்ட இதுக்கெல்லாம் காசு கிடையாது. ஜூஸ் வாங்க மாட்டேன். என்கிட்ட இதுக்கெல்லாம் காசு கிடையாதுப்பா. ரெட் புல் வேணும். விளையாடுங்க. 2 நாள் சாப்பிடலண்ணே. 2 நாளும் சாப்பிடுறியா? சொந்தம் சாப்பிட்டு சொந்தம் வாங்கி கொடுத்துருக்கேன். கேட்டேன் நியாயமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இல்லையா? அப்புறம் இருக்கிறா அப்படி என்ன எங்கண்ணா பண்ணுறா? ஒரு ரெட் புல் வாங்கி கேட்டா ஓவரா பண்றாரா இது? அப்படியா? என்ன கேட்டீங்க? ஒரே ஒரு ரெட் புல் தானே கேட்டேன், அதுக்கு ஓவரா பண்றாரா அவரு? என்ன இன்னும் வாங்கி சொல்லுவோம். என்ன வேணாம்? வாங்கி சாப்பிடு. வாங்கி குடிக்கவா? வாங்கி சாப்பிடு. பயா பயா மாப்பிள்ள வந்துட்டாயா? பயா அவன் 20 ரூபா வாங்கி கொடுவோம். ஒரு டீ பண்ண வாங்கி தர மாட்டேன். எங்கடா வேலை பார்க்குறா? ஐடி கம்பெனி வர மாப்பிள்ள. ஐடியா? ஐடி கம்பெனியா? சொல்ல அப்போ எவ்வளோ சம்பளம்? மாதம் 90,000 சம்பளம். வாங்கி சாப்பிடியா? பார்க்குறான் வாங்க. எழுதல மாப்பிள்ள ஐடி கம்பெனி 90,000 சம்பளம். பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுக்கிறேன்? என்ன தேவலாம் பேசிக்கிறேன் எப்படியா? பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்கேன்? கோட்டாப்பட்டி கண்ணாடி தான் இருக்கு. புதா சரி ஆள் கேட்டான். இப்பதான் தெரியுது அவரே வந்து சில கஞ்சம் போல இல்லையா? பார்த்தாலே தெரியல. மாப்பிள்ள 90,000 தானா? சாப்பிடியா நீ? நம்ம கிடையாது. நீ சாப்பிடு. என்ன கேட்டுயா நண்பர்னா எப்படி மாப்பிள்ளனா எப்படி இருக்கணும்? இன்னும் ஒரு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு ஓவரா பாருங்க. பிளாக் காஃபி போடணும். மாப்பிள்ளைக்கு ஸ்ட்ராங்காக போடணும். கேட்டுட்டியா? மாப்பிள்ள 90,000 சம்பளம். வேற சாப்பிட்றியா? லட்சக்கணக்கில் பில்லு கொடுத்துட்டா மாரி. ஏதாவது டீ வேணா நம்ம கொடுத்துருவோம் மாப்பிள்ள. காசு நம்ம வேணா கொடுத்துருமா? கொடுத்துடியாப்பா. வேற என்ன வாங்கிக்கிறியா? ஐயா வாங்கிறீங்களா? ஐயா பார்க்கறத பாமாத்துறாரு. இல்லை நல்லா பேசுவார். ஒரு டீ வாங்கி கொடுத்து சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாப்பிள்ள ஓட்டா எங்க டைம் ஆயிடுச்சு. போனியா? மாப்பிள்ள பில்லு இல்லை கட்டுறியா? கொடுத்துறியா பில்லு? பில்லு கொடுத்துருவா. ஏய் மாப்பிள்ள நீங்களா கொடுத்துருன்னா? மாதம் கட்சியில் இங்கே வந்து பில்லு கில்லு இருந்துக்குற. புரியல? மாதம் கட்சியில் 10ஆம் தேதி மாதிரி சம்பளமே போடுறாங்க. ஏடா 90,000 சம்பளம்னா? சம்பளம் போடவே இல்லையா? என் டீங்க சேர்த்து காசு கொடுத்துறியா? நான் வரேன். சம்பளம் ஐயா 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 மன்னிச்சுக்கங்க ஐயா. ஏதா அறியாப்புல தெரியாம பேசுறேன். தெரியாம பேசுறேன் ஐயா. அந்த பரதேசி வந்தான்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறேன். மன்னிச்சுக்கங்க. ஏதோ 90,000 சம்பளம் சொன்னாங்க. அதுக்காக மன்னிச்சுக்கங்க. பில்லு மட்டும் கொடுத்துருங்க ஐயா. நான் பில்லு காசு நான் கொடுக்குறேன். ஐயா எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க கூட எழுதி பேசிட்டு அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு கட்சியில் நான் பண்ணி கொடுக்குறேன். என்ன நினைச்சீங்க? பரதேசி வந்தான்னு அப்படி பேசிட்டேன் ஐயா. நீ வந்து எனக்கு பில்லு கொடுக்குறாங்கடா. தெரியாம பேசுறேன். ஏதோ ஒரு வேகத்துல பேசுறேங்க. காசு இல்லை ஐயா. காசு இல்லையா? அவங்ககிட்ட பிச்சை எடு. அவங்ககிட்ட போய் பிச்சை எடு. பிச்சை எடு. ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் மாதிரி பேசி அதை கூடி இது கூடின்னு சொல்லிட்டு
பரதேசி வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? அவன் போய் கிச்சா அண்ணா ஒரு பிரெட் ஆம்லெட்ண்ணா. இன்னும் பிரெட் ஆகுது. 4 காசு கொடுக்குறீங்க. இப்போ 4 காசு கொடுக்குறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? தெரியாம பேசுறேன், மன்னிச்சுங்க. அவன் பிச்சைக்காரன் போனால அந்த பரதேசியை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவர் ஐடில புடுங்குறாரு. நீ அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. ஏங்க கொடுக்காதீங்க. ஐயா பாருதான் பார்த்து டீ, அதுக்கப்புறம் முட்டை ஆம்பட்டி எல்லாத்தையும் வாங்கிடுச்சு. 2 பேரும் என்ன ட்ராமா ஆடுறீங்களா? ட்ராமா சரிங்க ஐயா, காசு மட்டும் கொடுத்துருங்க ஐயா, கிளம்புறேன் ஐயா. எங்க காசு கொடுத்தோம்? நானும் கொடுத்தேன். காசு கொடுத்துருங்க ஐயா. நானும் கொடுக்க முடியாது. நம்ம காசு அதுக்கு மட்டும் தான் நான் காசு நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. உனக்கு எதுவும் தர முடியாது. நான் சாப்பிட்ட வரைக்கும் நான் பில்லு கொடுத்துட்றேன். இப்போ கோலத்தை கலப்பாரு என்கிட்ட போய். ஐயா ஐயா கொடுத்துருங்க ஐயா. எதுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? நான் சாப்பிட்ட வரைக்கும் நான் கொடுப்பேன். நான் அவ்வளோ தூரம் பேசுறீங்க 2 பேரும். கோச்சி செய்கிற மாதிரி பேசுறீங்க. தர முடியாதுங்க காசு. என்ன காசுக்கணும்? போறேன் ஐயா, போறேன். இதை கொடுக்க மாட்டேன், கொடுங்க. எத்தனை பேர் வந்து டீ மட்டும் வாங்கி அவன் திருட்டு பையன், அவனுக்கு போய் வாங்கி வாங்கி கொடுத்தேன். நீங்க போங்க சார், உங்க வேலையை பார்த்துட்டு. ஏன் சார் பயங்கர திருட்டு பையன். ஐயா ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. என்னடா ஒரு நிமிஷம் போச்சுக்காது, இருங்க ஐயா, போச்சுக்காதீங்க. காசு கொடுத்துட்டேன் ஐயா. ஐயா ஒரே நிமிஷம் இங்கே வருவேன். காசு நான் கொடுத்துட்டேன். ஒரு யூடியூப் சேனலில் ப்ராங்க் வீடியோ ஒன்று பண்ணுறோம், காமெடி வீடியோ பண்ணுறாங்க. கடையில் சில பேருக்கு தெரியும். கடைக்காரங்க சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன் வரது முன்னாடி. சாரி மன்னிச்சிருக்கேன். காசு நான் கொடுத்துட்டோம் சார், நான் மன்னிச்சிருக்கேன். இல்லை தம்பி, நான் வாங்கி தரேன் பேசினா கரெக்டு. அதுதான் எனக்கும். அதுதான் வந்தாலும் உள்ள ஒருத்தவன், அவன் நம்ம தம்பி தான். ஐடியில் வேலை பார்க்க வந்தால அவன் நம்ம தம்பி தான். ஃபன் வீடியோ இருந்தான். யார் ஆண்டி தம்பியா? ஆமாம் நம்ம தம்பி தான், கேமராமேன். சும்மா ஒரு ஃபன் வீடியோ பார்த்தேன், வந்தேன். நீங்கள் தான் எதுவுமே கண்டுக்காமல் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருந்தீங்க. நீங்கள் தான் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருந்தீங்க. அதான் ஐயா வச்சு பண்ணுவோம். சரி. நல்ல மனசு சார். ஃபஸ்ட்டு டீ கேட்டேன், அப்புறம் பண்ணு கேட்டேன், அதிகம் வாங்கி கொடுத்தேன். பிரெட் ஆம்லெட் அதிகம் வாங்கி கொடுத்தீங்க. மனசு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் பார்க்குறதுக்கு எம்எஸ் பாஸ்கர் மாதிரியே இருக்கீங்க. அவர் இந்த வீடியோ பார்த்தா கூட சந்தோஷப்படுவார். எம்எஸ் பாஸ்கர் எல்லாம் பார்த்தா கூட சந்தோஷப்படுவார். அப்படியே ஒரு நடிப்பு நடிங்க. அவர் படம் பார்த்துருக்கீங்களா? அவர் மாதிரி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படியா? ஐயா உங்களை மாதிரி வரணும்னு ஆசையா? அதான் என்ன இது சிவாஜி படம்ல. இது சிவாஜி படத்தில் பாஸ்கர் அண்ணன் பண்ணுவார். நன்றிங்க ஐயா. மட்டுமா? ஓகே, நல்ல மனுஷனை பார்க்குறது பெரிய விஷயம். காய் காமிச்சிருங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.